ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல கோயா வந்து நேரா கோமாக்கி மோட்டார்ஸ் வாசல்ல போய் நின்னுக்கிட்டு கோமாக்கி கிட்ட நான் வந்து உங்க டீமுக்கு ஸ்பான்சர் பண்றேன், சோ என்னைய சேர்த்துக்கோங்க, எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப ஹார்காவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு அங்க வந்துடுறான். கோயா வந்துட்டு ஹார்காவை ஒரு போட்டோ எடுத்து தெரியுமா போன எபிசோட எண்டிங்ல. அதை வந்துட்டு கோமாக்கியோட பையன் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹார்காவுமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். டேய் இங்க வா, உனக்காக கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு நேத்து வந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்காவுக்கு ஷாக்கா இருக்குது. அப்பதான் கோமாக்கியும் சொல்றாரு, இவருக்கு வந்து உன்னோட டிரைவிங் ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால இவர் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இவர் நேத்து கூட ஒரு போட்டோ எடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி அந்த கேமராவை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹார்காக்கு ரொம்ப கடுப்பாய் போகுது. ஐயோ என்னையா இது, இப்படி அழுகிறத போய் போட்டோ எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமராவை தூக்கி போடுற மாதிரி கீழே வந்துடுறா. நேர கோயா வந்துட்டு டே இது ஆபீஸ் கேமராடா, எனக்கு இன்னொரு கேமரா வாங்கலாம், காசுல ஒழுங்கா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறான். அடுத்து ஹார்காவும் கோயாவை மட்டும் தனியா ஒரு இடத்துல போய் பேசுறாங்க. நேர ஹார்கா வந்துட்டு உன்னோட டிரைவிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதுலயும் ஒரு சின்ன பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தனியாவே ரேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன தெரியுமா, அது வந்துட்டு எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இருந்தாலும் நான் ரேஸ் விட்டு டிராப் அவுட் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். அதனால என்ன இப்ப இருந்துட்டு போட்டு, நான் வந்துட்டு உனக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சதான் இங்க வரவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றேன். அப்படின்னா உங்களுக்கு இனிமே நிறைய தேவைப்படுமே, நீங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுன்னு சொல்றதுனால நிறைய காசு உங்களுக்கு தேவைப்படும், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்னால உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். இல்ல நீ ஒன்னும் அப்பெல்லாம் நினைச்சுக்காத, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, என்கிட்ட அவ்வளவு காசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இதை கேட்டுட்டு ஹார்காக்கு செம ஷாக் ஆகி போகுது. அந்நேரம் கோயா வந்துட்டு இவனோட கார் கடியில ஒரு இதை பாக்குறான். கீழே கார் வந்துட்டு அந்த கார் பார்ட்ஸே இல்லாம வெறும் மரப்பலகை வச்சு செஞ்சு வச்சிருக்கான். நீ என்னப்பா மரப்பலகை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு, இதுக்கப்புறம் நான் ஸ்பான்சர் பண்றேன்ல, உனக்கு கண்டிப்பா வேற லெவல்ல பண்ணி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இல்ல இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்கிட் பிளாக், இதை வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும், காரு கீழே இதை மாற்றப்ப நமக்கு கீழ இருந்து வர்ற ஃபோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும், இதுல இது வந்துட்டு சேஃப்டிக்கான ஒன்று தான், இதை வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும்ன்றத ரூல், இதை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓ இப்பெல்லாம் வேற ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேட்கறான். நேரம் ஹார்க்கு வந்துட்டு சரி அங்க டயர் இருக்கு தெரியுமா, அந்த டயர் ஒன்னு எவ்வளவு விலை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். என்ன நார்மல் டயரா இருந்தா ஒரு 20,000 இல்ல அப்படின்னா கொஞ்சம் அதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கோயா சொல்றான். ஒரு செட்டு டயரோட விலை கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் வரும், என்னது அவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு ஒரு ஈவென்ட்டுக்கு 3 டயர் செட் வேணும், அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 7 ஈவென்ட் நடக்குது, எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் டயருக்கு மட்டுமே வருஷத்துக்கு $2.5 மில்லியன் செலவாகும். இதுலயும் இன்னுமே டாப்பான டீம்லாம் வந்துட்டு டயருக்கு மட்டுமே 4 மில்லியன் செலவு பண்ணுவாங்க. இதுக்கே ஷாக்கான எப்படி இன்னுமே இருக்குது, இன்ஜினுக்கு மட்டுமே வருஷத்துக்கு ஒரு 1.5 மில்லியன் கிட்ட வரும். இந்த மாதிரி ரிப்பேர் செலவு, பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்றது, ஆயில் ஃபியூயல்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 11 மில்லியனாவது செலவாகும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறான். இவனுக்கு தலையே சுத்தி போகுது. அதுலயும் பெல்ஜோரிஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துட்டு வருஷத்துக்கு 18 மில்லியன் செலவு பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு கம்மியா தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பணமும் இல்லாம எந்த ஒரு நாலேஜே இல்லாம ஒருத்தரால கண்டிப்பா இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணல, உங்களோட ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் மட்டும் வச்சு இங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்லிட்டு போயிடுறான். இப்போ கோயா நேரா வந்து கோமாக்கி கிட்ட தான் பேசுறான். என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரிலாம் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ அவர் வந்துட்டு சைடுல இருக்க ஒரு போட்டோ கட்டுறாரு. இந்த போட்டோல இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு ஹார்காவோட அப்பா. அவனும் நானுமே ஒரே டீம்ல தான் இருந்தோம், அவன் வந்துட்டு எங்க டீமோட டிரைவர் தான், அவனோட ஃபேமிலி எங்க ஃபேமிலில வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் தான். அவனோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இறந்ததுக்கு அப்புறமா நாங்க தான் ஹார்காவை பாத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த 2 வருஷத்துலயே நான் வந்துட்டு அந்த டீம்ல இருந்து குவிட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஹார்காவோட அப்பா, அவனுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு கார் ரேஸ் அப்ப. அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஹார்கா வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அவனோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ல தான் இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் இங்க வந்து நின்னா, இங்க வந்துட்டு எனக்கு ரேசிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் டீமை விட்டு கிட் பண்ணி இருந்தது அவனுக்கு தெரியல போல, நானுமே வந்துட்டு வேணான்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. சரி நான் டீம்ல இல்லனா என்ன, இப்ப நானே ஒரு டீம் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டீமையே நான் உருவாக்குனேன். அதுக்கப்புறமா ஹார்கா என்னோட பையன் ஆயிட்டான், அப்புறம் எங்களோட டிரைவராவும் ஆயிட்டான். நானும் என்னோட பையனும் தான் வந்துட்டு அவனுக்காக நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் ஹார்காவுமே நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவனுமே வந்துட்டு இந்த பிராக்டிஸ் முடிஞ்ச டைம் மீதி இருக்க டைம்ல எல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் அவன் கிட்ட இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, அப்படியே அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. கோயாவும் இப்ப அவர் அப்செட்டோட அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். நான் எதுக்கு இங்க வந்தேன் தேவையில்லாம, நானே எனக்குள்ள ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிக்கிட்டு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு போறான். அவன் அப்படியே ஹார்கா சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டு, ஹார்கா சொன்னது என்னவோ உண்மைதான், அவன் சொன்ன மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அப்ப அவனுக்கு வந்துட்டு சாய்கோ கால் பண்றான். என்னடா மத்தியானத்துல இருந்து ஆளக்கான எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு வேலையா வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி நாளைக்கு நீ ஃப்ரீயா இருப்பியா, நீ வந்துட்டு ஒரு ஷூட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஆமா அவங்க வந்துட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்ட்டு சொல்றா. அவங்களா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இதுக்கு முன்னாடி நீ கூட அவருக்கு ஒரு ஷூட்டிங் பண்ணி கொடுத்தலடா ஈனான்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படின்ட்டு வா சொல்றா. கோயாவுமே வேற எதுவுமே யோசிக்காம சரி சரி ஓகே நான் கண்டிப்பா போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்றான். அடுத்த நாள் காலையில கோயா வந்துட்டு ஈனாவோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப ஈனாவுமே அங்க வர்றான். நீ என்னைய கூப்பிட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். நம்மளோட கராஜுக்கு தான், அவன் நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இவன் அவனோட கராஜை பார்த்த உடனே இவன் அப்படியே திகச்சு போயிடுறான். எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குது. அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய் நின்னுகிட்டு இருக்கிறான். இங்க இருக்க எல்லாத்தையும் எப்படி விருப்பப்படுறியோ அந்த மாதிரி எதனாலும் போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈனாவும் சொல்லிடுறான். கோயா போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த கார்ல நீ நிறைய வாங்கி வச்சிருக்க போல, இதுக்கெல்லாம் ரொம்பவே செலவா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல F4ன்றது காசு உண்மையிலே ரொம்ப கம்மியான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், பெல்ஜோரிஸ் வந்துட்டு 18 மில்லியன் எப்படி ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அதுவே ரொம்ப சீப் தானே, 18 மில்லியன்ன்றது கார் ரேஸை பொறுத்தவரை ரொம்ப சீப்பான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நாங்க
நாங்க மிஷின்ஸ்க்கு மட்டும் தான் கரெக்டா இந்த மாதிரி செலவு பண்ணுவோம். ஆனா டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே டிஃபரெண்ட் தான். உனக்கு எந்த டிரைவர் பிடிக்குமோ அவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீ நீ கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா இந்த டிரைவிங் ஸ்கூல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஆமா, ரொம்பவே ஃபேமஸான கார் செய்யற குரூப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரேசிங் ஸ்கூல் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான். அப்படியே இவங்க நடந்து வந்து பெல்ஜோரிசா டீம் வந்துட்டு தனியா அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையுமே பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல டெஸ்ட் டிரைவராவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தரவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுமே வந்துட்டு திரும்ப காசு தருவாங்க, இதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே கோயா வந்துட்டு நேரா திரும்ப கோமாக்கி கிட்ட போறான். நான் வந்துட்டு நமக்கு ஸ்பான்சர் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஒரு சில கம்பெனிஸ் தெரியும், நம்ம அங்க போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கோயா சொல்றேன். அப்ப ஹாருக்காவுமே கரெக்டா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இன்னைக்குமே வந்துட்டு உட்காந்துருக்கான். இங்க பாருடா, அவர் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கியோட பையன் அதை காட்டுறான். இவங்க எல்லாரும் கன்ஃபார்ம் இன்னும் நமக்கு சொல்லல, பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றேன். அடுத்த நாளே ஒரு ரேஸ் நடக்குது. அங்க வந்துட்டு இவங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் கூப்பிட்டு வச்சு எங்க பையனை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ரேஸ்ல வந்துட்டு ஹாருக்கா தோத்துறான். சோ வந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இல்லப்பா இது சரிப்பட்டு வராது, நாங்க வந்துட்டு இந்த ஸ்பான்சர்ஷிப்ல எதுவும் பண்றதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கோயாவும் ஹாருக்கா கிட்ட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹாருக்கா சொல்றான். அதுக்கு அடுத்த நாளே ஹாருக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு மேல போய் பாக்குறான். மேல யாருமே இல்ல. திரும்ப கீழே வரான். அந்நேரம் பார்த்தா அங்க கீழே கோயா நின்னுகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அங்க தனியா போய் இப்ப பேசுறாங்க. கோயா வந்துட்டு எடுத்தோன்னே என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணின எல்லாத்துக்குமே. நான் வந்துட்டு இப்படிதான் எப்பயாவது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா சுத்தி இருக்க எதையுமே யோசிக்க கூட மாட்டேன். நான் வந்துட்டு ரோலர் கோஸ்டர் மாதிரி டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதனாலே சாய்க்கு வந்துட்டு என்னை அடிக்கடி திட்டிக்கிட்டு தான் இருப்பா. ஓ, சாய்க்கு வந்துட்டு என்னோட எக்ஸ் வைஃப் தான், நான் உங்ககிட்ட சொன்னது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்புறம் நீ சொன்னதுமே கரெக்ட் தான், வெறும் ஆர்வத்தை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்றது உண்மைதான். கோமாக்கி மோட்டார்ஸ் இந்த அளவுக்கு யாருமே இல்லாம தான் இவ்வளவு தூரம் வரவே செஞ்சிருக்கீங்க. சோ நான் வந்துட்டு புதுசா எதையும் மாத்திரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா தேவையில்லாத கன்ஃபியூஷனை தான் கொடுத்துட்டேன். நான் ஒரு தொந்தரவா தான் இருந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு ஹாருக்கா சொல்றான். ஆனா நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இன்னும் டைம் எடுத்துக்க போறேன். நான் ஒன்னும் ரொம்ப அமேசிங்கான ஒருத்தே கிடையாது, ஆனா எனக்குமே டீசென்டான ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் தெரியும். என்னோட கனெக்ஷனை யூஸ் பண்ணி நான் முடிஞ்சவரை நிறைய ப்ரொஃபஷனலான ஸ்பான்சர்ஸ் உனக்கு பிடிச்சு கொடுக்க பாக்குறேன். உன்னையும் கோமாக்கி மோட்டார்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு வர மாதிரியான ஒரு ஸ்பான்சரை கண்டிப்பா நான் பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹாருக்காவுமே அதை கேட்டு சிரிக்கிறான். இவங்க இப்படி உள்ள பேசிக்கிட்டு இருப்ப வெளியே ஒருத்தர் வந்துட்டு கோமாக்கியை கூப்பிடுறாரு. கோமாக்கியும் வெளியே வர்றாரு. இங்க பாருப்பா, நான் புதுசா ஒரு கார் வாங்கினேன், அதோட விண்டோல என்னோட பேரை வந்துட்டு எப்பயும் போல எழுதி தருவல அந்த மாதிரி எழுதிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு கோமாக்கியுமே எப்பயும் போல உங்களோட பிசினஸ் நேம் அப்புறம் போன் நம்பர் அவ்வளவுதானே அப்படின்ட்டு கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது கோயா கேட்டுட்டு ரைட், எனக்கு இப்போ ஒரு ஐடியா சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். நம்ம வந்துட்டு நம்மளோட F4 கார்ல நிறையவே ஆட் போட்டு அதுல இருந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சா காசு நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றான். சரி, நம்ம ஒரு கடையா போய் நிறைய ஆட் கேட்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு ஹாருக்காவை கூப்பிடுறான். என்ன இப்பதானே நீ நிறைய டைம் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்னு இவன் கேட்கறான். நான் தான் சொன்னேன், நான் ஒரு ஆர்வ கோளாறு, எப்ப என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு போயிடுறான். ஃபர்ஸ்ட் ஒரு கடையில போய் அவர்கிட்ட சொல்லி பாக்குறான், எங்களோட கார்ல வந்துட்டு உங்களோட கம்பெனி பேரை போடுறோம், இது ஒரு ஆட் மாதிரி நாங்க பண்றோம், நீங்க எங்களுக்கு காசு கொடுக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஏற்கனவே எங்களுக்கே கொஞ்சம் பிசினஸ் டல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே, நீ வந்துட்டு கோமாக்கி கூட இருக்கிற அந்த ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீ டிரைவர் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்ட்டு இவன் சொல்றான். இந்த குழந்தை தான் டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஹாருக்காக்கு வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிருது. அப்ப கோயா வந்துட்டு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவன் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா வண்டி ஓட்டுவான், இவன் ஓட்டுற மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ரேஸ்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கடவுனருமே வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்டா இந்தாப்பா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு ஏதோ ஒன்று தர்றாரு. நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் வரவும் கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. சரி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அடுத்த கடைக்கு போறாங்க. அடுத்த கடையிலும் கோயா போயிட்டு இந்த கார் ரேஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறா. அவங்க வந்துட்டு ஆட் கொடுக்குற அளவுக்கு எங்க கிட்ட எல்லாம் காசு இல்லையே, நாங்க கார் ரேஸ் எல்லாம் அவ்வளவு பார்த்ததும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க அதுக்கு பதில் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடறதுக்கு ஒரு பொருளை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. மூணாவதா போன கடையில நான் வந்துட்டு ஓனர் கிட்ட கேட்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஒரு சாப்பிடற மாதிரி ஒரு பொருளை எடுத்து தரான். இந்தாப்பா டிரைவிங் நல்லா பார்த்து சேஃபா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. அடுத்து இதே மாதிரி ஒரு கடையா போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆட் கிடைக்குதோ இல்லையோ சாப்பாடு நல்லா கிடைக்குது. ஒரு கடையில ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சாயங்காலம் வர அலைஞ்சதுல இவங்க ரெண்டு பேரும் டயர்டாயி ஒரு இடத்துல வந்து உட்காந்துறாங்க. அப்போ ஹாருக்காக்கு பின்னாடி ஒரு பையன் வந்துட்டு நீங்க ரேசர் தானே, நான் வந்துட்டு உங்களுக்கு இப்பதான் அந்த பக்கத்துல ஒரு கடையில பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். ஆமா நான் வந்துட்டு ரேசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றேன். நீங்க வந்து ரேஸ்மேன் மாதிரி தானே, ரேஸ்மேன் உங்களுக்கு தெரியுமா, அவர் ரொம்பவே ஃபாஸ்டா இருப்பாரு, செம கூலா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சொல்ற பார்த்தா அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கோயாவும் சொல்றான். ஆமா அவர் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தர், அவர் வந்துட்டு தொந்தரவு கொடுக்குற எல்லா கெட்ட டிரைவர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு எப்பயுமே ஃபாஸ்டா வந்து ரீச் பண்ணிடுவாரு. அதே மாதிரி நீங்க எத்தனை வாட்டி ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். இதுக்கு ஹாருக்காக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். அதுக்கு அந்த சின்ன பையனுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு கேம் ஸ்பிரிட் தான், இப்படி மனசை தளர விடாதீங்க, ரேஸ்மேன் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு, உங்களோட அப்சல்யூட் பெஸ்ட் நீங்க உங்களோட கேம்ல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்தாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு ஓடிடுறான். வர்றான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அந்த சின்ன பையன் ஹாருக்கா கையில கொடுத்தது அடுத்த நாளே ஹாருக்கா வந்துட்டு அவனோட கார்ல ஒரு ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிடறான். அந்த ஸ்டிக்கர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா எவ்ரி ஹீரோ ஹேஸ் a fiery spirit அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கும். ஒருத்தருக்குள்ளயுமே ஃபயரான அந்த ஒரு கேம் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் வந்துட்டு அவன் ஒரு ஸ்டிக்கரா கொடுத்துட்டு போயிருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹாருக்காக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்களா, அதுல இருந்து உங்களுக்கு காசு வருமா, அதுக்கப்புறமா உங்களோட கார் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்களா இல்லையன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.